எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. சரி, ஏன்னா இவ்வளோ நாளா ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டோம், எப்படி சடனா ஒருத்தவங்களை வந்து ஹஸ்பண்டா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக் நான் டைம் கேட்டிருந்தேன். அண்ட் என்னோடது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நான் அவங்க அம்மாக்கே கால் பண்ணி இந்த மாதிரி இது கரெக்டாங்க ஆண்டி இந்த மாதிரி சொல்றாங்க உண்மையான்னு கேட்டேன். ஏன்னா இப்போ நிறைய பிராங்க் எல்லாம் வருது, இதுவே எனக்கு பிராங்க் வீடியோவான்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிராங்க் பண்றானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க அம்மாவே கூப்பிட்டு கேட்டேன். இல்லம்மா யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னா, ஆனா நீன்னு சொல்லலையே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அப்படியே போச்சு. பட் எனக்கு ஒரு 1 வீக் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற, சும்மா ஜாலியா இருப்போம், பேசுவோம், பழகுவோம், அது டிஃப்ரெண்ட். ஸோ லைஃப்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அண்ட் அவங்களோட ஒப்பீனியன் என் ஒப்பீனியன் வந்து இப்போ ஒரே ட்ராக்ல போகணும். ஸோ அது மேட்ச் ஆகுமா அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். பட் பையனா ரொம்ப நல்ல பையன் எனக்கு 100% தெரியும். ஸோ மற்ற கிரைடீரியா பிளஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் ஒத்து போகுமான்னு ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டேன். பட் ஃபைனலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய ஃபிளாஸ் இருந்துச்சு, பட் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப நல்ல பையன். இன்னைக்கு காசு வரும், நாளைக்கு போகும், பிளஸ் மற்றதும் நம்ம கிட்ட இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா வந்துடும். ஸோ 2 பேரும் ஒர்க் பண்றோம், நிறைய அனலைஸ் பண்ண வேணாம், ஓகேன்னு சொல்லி ஓகே சொல்றேன். என்னோட பாஸ்டும் தெரியும். ஏன் ஹெசிடேஷன்னா, இப்போ சும்மா நம்ம படத்துல பாக்குற மாதிரி இல்ல மேரேஜ். சும்மா ஜாலியா கல்யாணம் ஆயிட்டு ஒரு லவ் சாங் வரும், அப்புறம் உடனே குழந்தை ஜாலியா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நாங்க இத்தனைக்கும் 8 இயர்ஸ் தெரிஞ்சு பழகி கல்யாணம் பண்ணாலும் டெய்லியும் சண்டை தான் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த சண்டை சால்வ் ஆயிடணும். ஸோ அதுக்கான பர்சனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா ஓகே இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செட் ஆகலன்றதுக்கு தவிர்த்து இது வந்து செட் ஆகும். எண்ட் ஆஃப் த டே அவங்க என்கிட்ட பேசிடுவாங்க, எவ்வளவு சண்டைனாலும் நானும் பேசிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேட்டபிலிட்டி இருந்தாலே ஓகே. ஏன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்ல, நாளைக்கு அப்பா அம்மா வந்து நம்மளை கேட்பாங்கல்ல, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, அதனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குள்ள கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களாம் வந்து 1 வாரம் பேசல, 3 நாள் பேசல. எங்களுக்குள்ள அந்த மாதிரி டச்சோட இப்ப வரைக்கும் இல்லை. நாங்க இப்ப சண்டை போட்டா நைட்டுக்குள்ள பேசிடுவோம். அது ஃப்ரெண்ட்ஸ்னாலதான் அது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பேசாம இருக்க முடியல, பேசி பழகிட்டோம்ல ரெகுலரா. ஆமா, நாங்க ரொம்ப ஃப்ரீயா பேசிப்போம். லைக் முதல்ல இருந்தே ரொம்ப நாளா தெரியும், அதனால ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட். எப்பவுமே அவங்களும் என்கிட்ட சொல்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ஹஸ்பண்ட். அந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல் ஒய்ஃப் மெட்டீரியல் எப்பவுமே நாங்க இல்ல. அவங்களும் ரொம்ப தலையிட மாட்டாங்க, நானும் ரொம்ப தலையிட மாட்டேன். கான்ட்ராடிக்டரி எப்போ வரும்னா ஃபேமிலி சம்பந்தப்படும் போது வரும். ஜென்ரலா அவங்க சைடு வேற மாதிரி, எங்க சைடு வேற மாதிரி. இப்ப பாப்பா வந்துட்டு கொஞ்சம் கிட்டுக்கு அப்புறம் நிறைய வரும், நீ பாக்குறியா நான் வேணா, 2 பேரும் ஒர்க்கிங், யாரு குழந்தைய பாத்துக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எல்லா வீட்லயும் நடக்கும். அது ரொம்ப சில் தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனஸ்டா. லைக் எங்க 2 பேருக்கும் ஒரு டைமே இல்ல. சோ அதுதான் ஒரு முக்கியமா ஒரு ஃபிளான்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். சோ அவங்க ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, ஸ்கூல் லைஃப்ல பிஸி ஆயிடுவாங்க. அப்போ திரும்ப நம்ம 2 பேரும் கப்பலா ஜாலியா இருந்துக்க வேண்டியதான். இது ரொம்ப கஷ்டம். அவங்களும் எதுக்கு கிராங்கி ஆகுறாங்க, சடனா அழுவாங்க. இப்ப கூட ஹோட்டல்ல வரும்போது எதுக்கு அழுதாங்கன்னே தெரியல, சும்மா அழுவாங்க. 2 பேரும் ஒர்க்கிங்னால அது கொஞ்சம் மேனேஜ் பண்ண கஷ்டம். பட் தேங்க்ஃபுல்லி பேரண்ட்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஓகே அவங்க கிட்ட விட்டுட்டு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பாயிண்ட் மட்டும் தான் யோசிக்கணும். முன்னாடி நம்ம என்னவா வேணா இருந்திருக்கலாம், பட் இப்போ எப்படி இருக்கோம், எப்படி இருக்க போறோம்னு ஒரு கால்குலேஷன் இருந்தாலே லைஃப் கரெக்டா வரும். சும்மாவே ரிவைண்ட் பண்ணியே பார்க்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஜென்ரலாவே ஒர்க்லயும் சரி லைஃப்லயும் சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சாலே ஓகே. அதை விட இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காம இருந்தாலும் கூட ஓகே தான். இல்ல அப்படி இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம தான் அதுக்காக ஸ்டெப் எடுக்கணும். ஸோ நம்ம அவங்க கூட கெட் அலாங் ஆக போறோம்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம்னா அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. சும்மா நீங்க சொல்ற மாதிரி இல்ல எங்க அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நாளைக்கு ஐயோ இந்த பையன் எனக்கு செட்டே ஆகலமான்னு வந்து அது வந்து ஐ டோன்ட் திங்க் அது கரெக்டுன்னு நான் யாருக்கும் அட்வைஸும் பண்ண மாட்டேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா முன்னாடி ஒரு விஷயம் யோசிக்கிறது ஓகே, செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் கூட யோசிக்க கூடாது. அதாவது டேட்னா என்ன பொறுத்த வரைக்கும் டேட்னா என்னன்னா, வெளில போறது, ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஒரு டின்னர் போறது, சாப்பிடுறது, அந்த மாதிரி டேட். மத்த மாதிரி டேட் நான் சொல்லல. சோ கிளியரா சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர். ஆக்சுவலா அரேஞ்ச் மேரேஜ்ல இந்த போர்ட்டல்ல பாக்குறவங்களே நிறைய டேட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஆஃபீஸ் கலீக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு 2 கான்வர்சேஷன் ரொம்ப டேபு டாபிக்ஸ் எல்லாம் பேசுறாங்க. இவன் செட் ஆக மாட்டான், இவன் ரொம்ப அம்மா பையனா, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அதனால நான் வேண்டாம் சொல்றேன். சோ இப்போ பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சரி பேசி பாரு, உனக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்கலனா வேண்டாம். சோ அந்த டைம் கொடுக்கறது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான்
குட்னு தான் சொல்லுவேன். எங்க வீட்லயும் ஃபர்ஸ்ட் அப்போஸ்லாம் பண்ணாங்க, எதுக்கு இந்த பையனை நாங்களே பார்ப்போம்ல அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் 2-3 ட்ரிப் அவங்களும் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் ஓகே. ரொம்ப கஷ்டங்க. இப்ப ஆக்சுவலா அந்த கஷ்டம் எதனால நான் முன்னாடி யோசிச்சிருப்பேன். பட் கல்யாணம் ஆகிட்டு எனக்கே அது புரியுது. ஒருவேளை இதனாலதான் அவங்க சொல்றாங்க போல. ஏன்னா நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு மாதிரி வளர்ந்துருப்போம். இப்போ சேம் கம்யூனிட்டியில இருந்தாலே ஒருத்தவங்க வீட்டுல இருக்க மாதிரி இன்னும் என் கசின்ஸ் வேற மாதிரி வளர்ந்துருப்பாங்க, நான் வேற மாதிரி வளர்ந்துருப்பேன். சோ அப்படி இருக்கும்போது வேற கம்யூனிட்டி வேற ஸ்டேட் எல்லாம் போகும்போது இன்னும் அவங்களோட கல்ச்சர் டிஃப்ரெண்டா இருக்கும்போது நம்ம அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகணும். ஒரு நல்லது கெட்டது எல்லாமே சொல்றேன். சோ ஒருவேளை அதனாலதான் பேரண்ட்ஸ் இவ்வளவு அப்போஸ் பண்றாங்களான்னு அப்ப நம்மளுக்கு புரியும், ரியலைஸ் ஆகும். பட் அதையும் தாண்டி இந்த பர்சன் தான் வேணும்ன்றப்போ டிசைட் பண்ணது ஓகே. அப்படி நான் யோசிச்சது இல்ல, டு பி ஆனஸ்ட். ஆனா அது வந்து பேரியரா பேரண்ட்ஸும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் ரொம்பவே திருந்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப எல்லாருமே லைக் இன்டர் ரிலிஜனுக்கு கூட ஓகே சொல்றாங்க. இன்டர் கேஸ்ட் எல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்டே கேட்டுறாங்க பொண்ணு பார்க்க, உனக்கு ஓகேவா, இல்ல நீ ஆல்ரெடி யாரையாவது பாத்துருக்கனா இப்பவே சொல்லிட்டு ரொம்ப ட்ராக் பண்ண வேணாம். சோ ரொம்ப ப்ராட் மைண்டடா இருக்கனால ஓகே. எனக்கு அது சரியாவே படல. ஏன்னா நான் வந்து ஒரு 10th 12th பசங்க எல்லாம் கூட ரெஸ்டாரண்ட்ஸ்ல பாக்குறேன். இப்போ அந்த கல்ச்சர் ஓகே, ஃப்ரெண்ட்ஸா போறது அதெல்லாம். பட் ஒரு 10th கிளாஸ் படிக்கும் போது நம்மளுக்கு என்ன படிக்கிறோன்றதே சரியா தெரியாது. அப்ப எப்படி நம்ம லைஃப் டெசிஷன் எடுக்க முடியும்? இப்போ நான்லாம் ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லும் போது எனக்கு அந்த ஸ்டேஜ்லயே எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. இது செட் ஆகுமா, கரெக்டா, ஓகேவா இல்லையான்னு. சோ ஒரு 6 இயர்ஸா ஐடில இருக்கோம். அப்பவே இந்த மாதிரி தோணும் போது எப்படி ஒரு 10th கிளாஸ் 12th கிளாஸ் வந்து டிசைட் பண்ண முடியும்? நம்ம லைஃபோட ஸ்கோப்பே நம்மளுக்கு தெரியாது. எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறோம், எப்படி இவங்க படிக்கும் போதே இவங்கதான் அப்புறம் உங்க கூட பழகிட்டு அவங்க வேண்டாம். எனக்கு வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் பழகிட்டு நெக்ஸ்ட் வேற தங்க கல்யாணம் பண்றது ஐ வுட் சே பிக் நோ. மேபி இப்போ அதெல்லாம் பிரேக்அப் டக்குன்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்களாம் இப்படி புலம்புறோம்ல, அதெல்லாம் பாக்குறாங்க. குழந்தைய வளர்க்க முடியல, ஃபேமிலிய பார்க்க முடியலன்னு. சோ ஓகே தான். நான் அதே மாதிரி மேரேஜ் வேணான்னு சொல்ற எல்லாருக்குமே கூட தம்ஸ் அப் கொடுப்பேன். சோ அது அவங்களோட டிசிஷன்.